எடுத்திருக்கின்றோம் என்றால், அன்பு நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வருகின்ற 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், இதற்காக முதல் பொதுக்கூட்டம் மார்ச் 23ஆம் தேதி சாயங்காலம் திருச்சிராப்பள்ளியில நடக்க இருக்கிறது. அதன் பிறகு அடுத்த பொதுக்கூட்டம் மார்ச் 29ஆம் தேதி திருநெல்வேலியில, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளூர்ல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 12ஆம் தேதி காஞ்சிபுரத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 19ஆம் தேதி சேலத்துல, அடுத்த பொதுக்கூட்டம் ஏப்ரல் 26ஆம் தேதி சென்னையில, மே 3ஆம் தேதி மதுரையில, கோயம்புத்தூர்ல மே 11ஆம் தேதி அனைத்து தமிழகத்தினுடைய மண்டல்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்தந்த நகரத்துல பொதுக்கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மே 11ஆம் தேதியே தமிழகத்தினுடைய குரலாக இந்த பொதுக்கூட்டத்தில் வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, சாமானிய மனிதனுடைய குரலை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர் அவர்களே தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு விடுவார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது ஒரு போட்டியாக, நம்ம பொன்னார் ஐயா அவர்கள், ராஜா அண்ணன், தமிழிசேகா சொன்னது போல, இது ஒரு போட்டியாக நாங்க எப்பவும் அரசியல் பண்ண விரும்பலைங்க. இது போட்டி கிடையாது. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அவர்களுக்கு 3வது மொழி படிப்பதற்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அதை ஃபெசிலிட்டேட் பண்ணணும், எனேபிளிங் பண்ணணும் என்பதற்காகத்தான் அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இது அரசியல் ரீதியாக நாங்கள் யாரும் போட்டி போடல. மக்களுடைய எண்ணத்திற்கு நேர்மாறாக ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த கையெழுத்து இயக்கம் மூலமாக ஒரு சமுதாய பணியாக பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம். நிச்சயமாக இதில் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு.